இப்போ வார்த்தைகள் கொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி முழுமையா இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு உலகம் முழுக்க வாழக்கூடிய மானுடம் என்னைக்கு ஓசைகள் எழுப்ப ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய மாற்றம் சாத்தியமான ஒன்றா மாறிடுச்சு. அது என்ன, ஓசைகள் எழுப்புனதுக்கு அப்புறம் தான் உலகத்தினுடைய மாற்றம், அதுக்கப்புறம் இல்லையா? அப்போ ஓசைகளே எழுப்பாமல் இருந்தால் மனுஷன் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்க மாட்டானா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்த்தைகளால் கொல்ல முடியுமா? வார்த்தைகள் கொல்லும்பா, ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கேட்டாலே சில பேருக்கு எவ்வளோ பெரிய ஆளு நான், என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டேனே, என்னையா யோ அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு என்னைய பார்த்து ஒருத்தர் யோன்ட்டானையா, நீலாம் நல்லா இருப்பியா, என்னைய பார்த்து ஒருத்தர் நல்லா இருப்பானான்னு கேட்டானையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்வியல். வார்த்தைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிற விஷயங்கள் தான். நான் எதை ஏற்றுக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதரை எதிர்கட்சியா அமர்ந்து ஒரு பெரிய மாஸ் காட்டின ஒரு பர்சன். அடுத்த எம்ஜிஆர்யா மனுஷன் ஒரு கைக்கு தெரிஞ்சு இன்னொரு கைக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு அழகான ஒரு வேர்டு ஒன்று வரும் இல்லையா, மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் நினைக்காத ஒரு குழந்தை மாதிரியான கள்ளம் காப்பிடம் இல்லாத ஒரு மனசுன்னு சொல்லுவாங்களே, இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளம் காப்பிடம் இல்லாத ஒரு மனசுன்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு மனசு. ஸோ நான் அவரை பற்றி அதிகமாக புகழ விரும்பாமல், ரீசன் என்னென்னா எல்லா மக்களும் நீங்கள் பண்ண வேண்டியது அது. ஸோ அதனால் அதை உங்ககிட்ட விட்டுட்டு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். வார்த்தைகள் மனிதனை கொல்லுமா? ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு கான்செப்டுக்குள்ளே இறங்குவோம். ஸ்பிரிச்சுவலாக எப்படிலாம் ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனா அபகரிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்திர தந்திர மாந்திரிகங்கள்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மாயையும் இயங்குறது வார்த்தைகளால் மட்டும்தான். ஒரு எந்திரத்தை ரெடி பண்ணுறோம், ஒரு மாந்திரீகம் பண்ணுறோம், ஒரு மந்திரம் பண்ணுறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் தான். அந்த ஓசைகளாக மாற்றுறதும், வேற ஒரு மொழியாக மாற்றுறதும், வேற எந்த ஒரு நிலையிலையும் அதை நம்ம மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றி எப்படிதான் அதை பண்ணுறாங்கன்னா, பாசிட்டிவ்னா கதை விடுற நீன்னு இதெல்லாமா 2026 வந்துருச்சு, இன்னமும் நீ என்னடானா சும்மா கதை விட்டுட்டு திரியிற இந்த எந்திர தந்திர மாந்திரிகன்னு. அப்புறம் ஏன் கடவுள் இருக்கான்? இப்போ நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்கு, முழுமையாக ஏற்றுக்கிறேன். உலகம் முழுக்கவும் கடவுள்கள் இருக்காங்க, கோவில் இருக்கு, சன்னதி இருக்கு, என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறோம், கோவில். அப்புறம் ஏன் மதக்கூடங்கள் இருக்கு? அப்புறம் எதுக்காக ஒவ்வொரு இடத்துல உட்காந்து போதனைகள் நடக்குது? அப்படி என்ன அவங்க உணர்ந்துட்டாங்க? மதவாதிகள் என்ன உணர்ந்து சொல்றாங்க? என்ன கடவுளுக்கும் அவங்களுக்குமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா? ஒருத்தன் உழைக்கிறான் சார், ஒருத்தனுடைய உழைப்பு, அவனுக்கு ஊதியம் கொடுக்கணும். இதுக்கு நடுவில் ஒருத்தர் நான் அந்த பர்சனுக்கு ஊதியம் கொடுத்துட்றேன், என்கிட்ட கொடுங்க நான் கொடுக்குறேன், இப்படி ஒருத்தர் நின்னா நீங்கள் அவர் ஏற்றுப்பீங்களா? நான் உழைக்கிறது, நான் சம்பளம் கொடுக்க போகிறவன், அவன் வாங்கி நான் வச்சுக்க போகிறேன், இதுக்கு நடுவில் நீ எதுக்குடா? சார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது சார், அவர் எந்த பிளேஸ்ன்னு தெரியல, தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அப்படியா, சரி, எதுக்கு நீ? அப்போ அந்த நடுவில் இருக்கிற ஒரு பர்சன், இப்போ வேற ஏதாவது தொழில் செய்கிறோம் சார், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது, பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கோ, இல்லை பர்சன்ஸ் நமக்கு தெரியல, எங்கெங்க யார் யார் இருப்பாங்கன்றது தெரியல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பர்சன் வச்சிருக்காரு அப்படின்னும் போது நியாயம். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குங்க ரெப்ரசன்டேட்டிவ்?
அதனால்தான் என்னுடைய மதத்தை நான் உருவாக்கும் பொழுது எந்த பெயரும் வைக்காம எந்த மதமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உருவாக்குனேன். என்னடா இவன் எல்லாம் சாதாரணமா எது சும்மா விளையாட்டுக்கு போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது நான் இது முழுசா முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப இந்த மதவாதிகளோ இந்த ஸ்பிரிச்சுவலோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எண்ணத்துக்குள்ள நிறுத்திப்பாங்க, இந்த கடவுள் அப்படின்னு நிறுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அறிவியலா இருக்கட்டும், இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற எந்த விதமான சிந்தனைகளா இருக்கட்டும், எல்லா சிந்தனைகளையும் கொண்டு வந்து எங்க சேர்ப்பாங்கன்னா அந்த மதத்துக்குள்ள சேர்ப்பாங்க. ஒரு காலத்துல நானும் அப்படி பேசிட்டு இருந்தவன் தான். இப்பயும் நீ பேசுறது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிஸ்ட். ஸோ நான் யாரோ அப்படிதான் நான் பேச முடியும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் சுற்றி வந்து எங்கே சேர்க்க போறேன்னா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அப்படின்ற கான்செப்ட்ல தான் சேர்க்க போறேன். இப்போ இந்த ஞானிகள் இப்படி இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, உடனே ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள என்ன ஞாபகம் வந்தது? அப்ப நம்மள ஒரு வார்த்தைகளை வச்சு ஒரு பர்சனை ஐடென்டிட்டி பண்றாங்க. என் பேர் பாண்டியன் அப்படின்னா பாண்டி இப்படி இருப்பான்ப்பா. அப்போ ஸ்லீப்பர் செல்ஸ்னா சில பேர் ஞாபகம் வந்துடுது. யாரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உருவாகிற ஒன்று தான். அப்போ அது வெளியில் தெரியுமானா தெரியாது. இப்போ ஸ்பிரிச்சுவலாக எப்படிலாம் அதை தாக்குவாங்க, ஒரு பர்சனை அபகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யந்திர தந்திர மாந்திரிகங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம்னு ஒன்று, தாந்திரிகம் அப்படி சொல்லக்கூடிய ஒன்று. நம்மளாம் இப்போ வந்து வச்சு எழுதி வச்சுப்போம்ல, நான் வந்து இப்படி என் வாழ்க்கையில் நான் அடுத்ததான் இப்படி பண்ண போகிறேன், நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இந்த டைமிங்க்கு இது எழுந்துக்க போகிறேன், இப்போ குளிக்க போகிறேன், இப்போ சாப்பிட போகிறேன், உட்கார போகிறேன், இப்போ ஓட போகிறேன், ஓடியார போகிறேன், இதெல்லாம் ஒரு கான்செப்டாக எழுதி வச்சு நமக்கு ஒரு ஆறுதலை தேடிப்போம். அதே மாதிரி சப்போஸ் நம்ம மறந்துட போகிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை ஒன்று போட்டு வச்சுட்டு காது பக்கத்தில் வச்சு கேட்டுக்கிட்டு நான் சாப்பிட போகிறேன், நான் வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ஃபீல் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஃபீல் இருக்குதுல்ல, இந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான, இப்போ நான் சொன்ன அதே மாடுலேஷன் வேற ஒரு இதில் சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் இப்படிப்பட்டதாக இருக்கணும், நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழணும். இப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்று கௌரவம், ஒரு ஆனந்தம், நம்ம வந்து கிண்டல் பண்ணுற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே மனசறிஞ்சு ஒன்று செய்கிறது. இந்த மனசறிஞ்சு நாம் செய்கிற, நம்ம இப்படி வாழணும்னு நினைக்கிற எல்லாமே தாந்திரிகம் தான். வார்த்தைகள் தாந்திரிகம் தான். தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா வந்து கதைகளில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஞானி ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. அப்போ ஒரு பர்சன் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஞானி சொன்னால் ஏந்துருவாரு அவரு அப்படின்னு. அந்த ஞானி டக்குன்னு அவர் பார்த்து கெட்ட வார்த்தைகளை, கெடுக்கிற வார்த்தைகளை திட்டுவார். யாரை பார்த்துறா திட்டுன்னு அவன் கோவப்பட்டு வச்சுவான். என்னையா நீ சொல்ற அந்த வார்த்தையில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டில்ல, இப்போ நான் வந்து உன்னை கேட்டேன், சொன்ன உடனே ஏன் நீ வந்து கைகளை உயர்த்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டப்ப, ஒருத்தருடைய வார்த்தை ஒருத்தருடைய செயலா இருக்கு. அப்போ வார்த்தைக்கு வலிமை இருக்கு. எக்காலத்திலையும் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. ஸோ நம்ம பார்க்குற விதம், கிண்டலா பார்க்குறோமா, கேலியா பார்க்குறோமா, இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையா பார்க்குறோமா, ஒரு வார்த்தையை நம்ம பிரயோகிக்கும் போது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த அளவுக்கு அவன் சொல்றது உண்மைன்னு ஒன்று வரும் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துலேயும் இருக்குது. எல்லா மதம் சார்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஞானிகள்லாம் நேற்று ஒரு வீடியோ நம்ம போடும்போது சொன்னோம் இல்லையா, ஞானிகள் அப்படின்றவங்க தியானம் செய்து அவங்க எல்லாம் உணர்ந்து அறிஞ்சதுக்கு அப்புறமா 1-2 வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் ஒட்டு மொத்தமாக ஓங்காரமாக கொண்டு நிறுத்துவாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் அப்படின்றது ஒரு ஓங்காரம், ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது ஓங்காரம், சோஸ்திரம்னு சொன்னால் அது ஒரு ஓங்காரம், அகம்னு சொன்னால் அது ஓங்காரம், ஒரு பிரணம்னு சொன்னால் அது ஓங்காரம். எல்லா விதமான சிந்தனைகளையும் சுருக்கி அடக்கி நான் யார் என்று உணர்ந்து அடுத்தவங்க எப்படி வாழணும்ன்றத சொல்லணும்ன்றதுக்காக உருவாக்கி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். சும்மாலாம் ஒன்றும் உருவாக்கிடல. அப்ப கடவுளோட உறவுகள்ல அவங்க உருவாக்கின ஓங்காரத்தை விட்டுட்டு கடவுளை எப்படி அடைகிறது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சரி சார் நான் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தினசரி ஒரு வேலை இருக்குது, நான் வந்து இப்போ காலையில் எழுந்து குளிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், சமையல், அவ்வளோ வேலை சார், எனக்கு இறைவன் அடையிறதுக்கு உட்காந்து தியானம் பண்ண நேரம் இல்லை சார். அப்போ அந்த வார்த்தைகளை சுருக்கி தான் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய் எல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும்பொழுது என்னால் முழுமையாக உணரவும் முடியல சார். அப்போ எனக்கு சொல்லி புரிய வைங்க சார் அப்படின்னு ஏதோ ஒரு நாள் போய் உட்காந்து உண்மையாகவே இது மட்டுமே வேலையாக இருக்கக்கூடியவங்க உணர்ந்து ஓம் நமச்சிவாயத்துக்கான ஓங்காரத்துக்கான அர்த்தம் என்ன, ஓம் நம நாராயணனுக்கு அர்த்தம் என்ன, எல்லாத்துக்குமான அர்த்தங்களை தேடி கடைபிடிச்சு எடுத்து வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளவு சொல்லியிருக்காங்க சார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க சார்.
மாதம் மாத தூய்மைதான் மறந்து போன தூய்மைதான் மாதம் மற்றும் நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்கள் எதுடான்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சார். எல்லாரும் ஒரு சமூகம் சார் அப்படின்னு தெளிவா நமக்கு உரைக்கிற மாதிரி அப்படின்ற பட்சத்துல அவங்க நம்ம ஏத்துக்கலாம். சரிதானே? அப்ப பேசுற இந்த வார்த்தைகள் சரி. இப்போ இது எல்லாமே என்னன்னா மதம்ன்றது எப்படிப்பட்டதா முடியுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சிந்தை கொள்வாங்க. சிந்தை கொள்ளும் பொழுது எல்லா விதமான ஆறாம் லெவல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஸ்பிரிச்சுவலா, அந்த புத்தருடைய கான்செப்ட் ஒன்று வரும். அந்த எல்லைக்குள்ள சிங்கமோ புலியோ மானோ வந்துச்சுன்னா அமைதியாயிடும். ஏன்னா அவங்களோட சிந்தை கொண்டதுனால அவங்கள சுற்றி சுழலுகிற ஒரு எல்லை கோடு மாதிரி. அந்த எல்லைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா மனம் அமைதியாயிடும், மனம் சந்தோஷம் அடைஞ்சிடும். அவங்க எந்த சிந்தனைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த சிந்தனைக்குள்ள உங்களை கொண்டு வந்துருவாங்க. அது எப்படி? அப்ப அவங்க வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நம்மளை பாதிக்குமா அப்படின்னா, அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள அவங்க ஒரு முழுமை அடைஞ்ச ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. முழுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஓங்காரம் மட்டும்தான் அந்த எல்லைக்குள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. அப்ப ஸ்பிரிச்சுவல் மட்டும் மாறாமையா இருக்கும்? மாறினா மட்டும்தான் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கி நிற்கும். அந்த ஒரு கான்செப்டுக்காக இப்போ இந்த எந்திர தந்திர மாந்திரிகங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து பயமுறுத்துது சார். அப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆறாம் லெவலில் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அது எப்படிப்பா துறவு போனோம், எவ்வளவு வேலைகள் இருக்கு, அதெல்லாம் பண்ணி முடிச்சுதான்ப்பா ஒரு ஆறாம் லெவலில் கிரியேட் பண்ண முடியலாம் கிடையாது. இந்த உலகம் வந்து கடவுள்கள் காலத்திற்கு ஏற்ப மாறிடுவாங்க. அவங்க யாருன்றதை நம்ம உணர்றதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்துரும். அவங்கள நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த ஆற்றல்கள் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்மளே ஒரு ஆறாம் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அப்போ அந்த ஆறாம் லெவலில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒன்று, எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அதை நான் எப்படி கண்டுபிடிச்சி எனக்காக வச்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும் இந்த வார்த்தைகளை அழுத்தி சொல்கிற தாந்திரிகம் முதற்கொண்டு மந்திரங்களாக எந்திரங்களை செஞ்சு வச்சு வீட்டில் ஒரு வைப்ரேஷனை உருவாக்குறது முதற்கொண்டு இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒரு ஆன்மாக்களை உழவ விடுவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளும் ஓங்காரத்தினுடைய அடிப்படையில தான். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி என்ன பண்ணுவாங்கப்பா, ஹிப்னாட்டிசம்னு ஒரு கான்செப்ட். இந்த நம்ம விஜயகாந்த் நம்ம வடிவேல் சாரோடைய படத்தெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு இப்போ என்ன வயசு, 5 வயசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. ஸோ அது ஒரு நம்ம காமெடிக்காக அதை பார்த்தாலும் ஹிப்னாட்டைஸ் அப்படி பண்ணுறதுன்ற பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நான் சின்ன வயசாக இருந்தப்போ இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து சில குறியீடுகளை இப்படி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்க? 3 நினச்சேன் சார். எப்படி நினச்சிங்க? நான் கையை இப்படி பண்ணேன் சார். அப்போ 3ன்றது உங்களை அறியாமல் நீங்கள் போட்ட ஒரு சிம்பிள் சார். ஸோ அது ஆப்போசிட்டில் இருக்கு நான் பார்த்தேன் சார். இதை வந்து முழுமையாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிஸ்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஹியூமனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு ஒரு பர்சனுக்கு என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினா ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக வாழ்வார், அவரோட பிரச்சனை என்ன அப்படின்றது முகத்தை பார்த்தே சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது, சைக்காலஜிலையும் உண்டு. இவர் எந்த மாதிரியான ஒரு பர்சன், நம்பிக்கையான ஒரு பர்சனா, இவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றது சைக்காலஜிக்கலாகவும் பண்ண முடியும். என்ன ஒன்று, இவங்க ஸ்பிரிச்சுவலாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இவங்க சைக்காலஜிக்கலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பிரிச்சுவலும் சைக்காலஜியும் கிட்டத்தட்ட ஒன்று தானா அப்படின்னா அதையும் உடைக்க வரேன் நான் ஒரு இடத்துல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அது எக்காலத்திலும் உண்டு. ஸ்பிரிச்சுவலா அடைகிறவங்க வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் சிந்தையை கொள்வாங்க. சைக்காலஜிக்கலா அடைகிறவங்க வாழக்கூடிய மனிதர்களுடைய சிந்தைகளை கொள்வாங்க. இது பாசிபிள், இதுவும் பாசிபிள். ஸ்பிரிச்சுவலா இது பாசிபிள், சைக்காலஜிக்கலா வாழக்கூடிய மானுடத்து பாசிபிள். ஏன்னா எப்பவுமே சைக்காலஜி ஒரு இடத்துல ஜெயிச்சிடும், ப்ரூஃப் இருக்கு. ஸ்பிரிச்சுவலும் ஜெயிக்கும், யார்கிட்ட நம்பிக்கை இருக்கவங்க ப்ரூஃப் காட்டுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பேர்ப்பா நான் எனக்கு தெரிஞ்சாம நான் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆனா சைக்காலஜி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஏமாத்துறவங்க இருக்கிறீங்க. இப்ப இவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணா காட் கிரேஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் உருவாயிட போறாங்கன்ற ஒரு பயத்துல சைக்காலஜி பர்சன்ஸ். ஆனா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்ல இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா ஏமாத்துற பர்சன் எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை, எனக்குன்னு ஒரு இடத்தை, எனக்குன்னு ஒரு தகுதியை நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே நிற்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நம்மளால எந்த வித காயம் படுத்த முடியாம இவங்களாம் படிச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்றது, இவங்களை திட்ட முடியல, வைய முடியல, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே நிற்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே ஸ்பிரிச்சுவல் மாட்டிக்கிச்சு.
ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதீதமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணின்னு ஒருத்தன் கேட்டால் எடுத்து முதல்ல எடுத்துட்டு வந்து வைக்கணும். அப்படி வைக்கலனா அது அவ்வளவு கோபத்தை உருவாக்கும். தண்ணி கேட்டா கொடுக்கணும்டா. அது என்னடா நீ யாரா இருந்தா என்ன, உயர்ந்தவனா இருந்தா தாழ்ந்தவனா இருந்தா கையில கூட ஊத்தான தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. அந்த அற்புதமான ஒரு மனநலம் இருக்கு பாருங்க, ஸ்பிரிச்சுவலினுடைய பாசம். ஆனால் சைக்காலஜியா ப்ரொஃபஸரா இருக்கும்போது உலக மானுடம் இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம இங்கே பாச புண்ணியம் பாவத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நமக்கு பாதிப்புன்னு ஒன்று வந்தால் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அப்போ காட் கிரேஸ் அப்படின்னு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள சைக்காலஜி வந்து நின்றுவாங்க. இப்போ வெறும் இந்த ஹிப்னாட்டிஸ் மட்டும் தானே அப்படின்னா கிடையாது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவங்க நவாம்சம்னு பார்க்குறாங்க, இவங்க முகம் சைக்காலஜின்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இப்படி ஒரு கான்செப்டுக்குள்ள சைக்காலஜி வந்துட்டாங்க. இவங்க எப்படி பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குறாங்க. ஒரு பர்சனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பர்சனை சுற்றி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு, அவன் பண்ணுற செயல்களில் ஒரு செயலை எடுத்துக்கிட்டு, அந்த செயல் மூலமாக அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றத அவனுக்கு தெரிஞ்சவங்களையும் நம்பக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைய, ஸ்பிரிச்சுவலாக அதை சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறையுது. அந்த சோழிகள் உருட்டுலேருந்து, தாயக்கட்டைகள் உருட்டுலேருந்து, இந்த நாடி ஜோதிடம் பார்க்கறதுலேருந்து, எல்லா ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உணர்ந்து எழுதுனவங்க கிட்ட இருந்து நமக்கு சொல்லித்தரவங்க. வாழ்க்கைன்றது எப்படி சார் அப்படின்னு. நான் நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொல்லி வந்துட்டீங்களா, நான் இடைத்தரகர்கள் தேவையில்லை கடவுள் அடைகிறதுக்குன்னு. கடவுள்கள் சொன்னதை சொல்றதுக்கு ஒருத்தவங்க நமக்கு தேவைப்படுறான்றங்கள, அவங்க தான் இவங்க எல்லாம். அவங்க கடவுள் எழுதி வச்சதை நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஒன்றும் சொல்லலை சார், அவங்க சொன்னாங்க, அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் சார், நம்பிக்கை இருந்தால் இருங்க சார். அவங்க எப்பவுமே நம்பிக்கையான வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கலாக நம்ம வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரியான பர்சன்ஸ் நம்மளை பார்த்து நமக்கு வார்த்தைகளை சொல்லி இந்த ஒரு டீம் ஒன்று உருவாக்கி, இந்த டீம் அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். வேர்ல்டு வைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை மாற்றுறதுக்கு அவங்க உருவாக்குற அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு நாட்டினுடைய தலைமை முதற்கொண்டு இருக்கும். ஒரு கார்பரேட் இருக்கு சார், கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பரேட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. ஒரு நாட்டினுடைய தலைமையை உருவாக்குறதுக்கு அவங்க பண்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, எப்பான்னு இருக்கும். அதையும் நான் உடைக்க விரும்பல. எப்படி ஸ்பிரிச்சுவலுக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அவ்வளவு வலிமை இருக்கும். ஒரு நாட்டு தலைமையை மாற்ற முடியும். அப்படிதான் அமெரிக்கா மாறிச்சு. புத்தக திருடர்கள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்றேன். லத்தீன் மொழியை ஒரு கட்டத்தில் அழிக்கிறதுக்கு முற்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, புக் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். சின்ன சின்ன புத்தகங்களாக யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் ஒரு சின்ன டீம் மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால இரவு நேரத்தில் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயும் அந்த மாதிரி படிப்பு வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த பெரியும் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஐ திங்க் அது லத்தீன் மொழியா இல்லை மொழி விடுங்க, ஒரு மொழி அப்படி வச்சுப்போம், இல்லாட்டி இந்த மொழி அப்படின்னு ஆகிடும். அதனால ஸோ அந்த நாட்டுக்கு வெளியில் அச்சடிச்சு எடுத்துட்டு வந்து இங்கே படிக்கிறது அப்படின்ற லெவலுக்கு அந்த மொழியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய தலைமையை உருவாக்குறதுக்கு கார்பரேட் பண்ணுற விஷயங்கள், ஒரு இடத்துல அதிர்வுகளை உருவாக்கி நியூஸை உருவாக்கி எப்படி நம்மளுடைய மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா, ஸோ நம்ம கடைசியாக அந்த இறுதியாக நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸு, நம்ம இந்த பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்ட் பீட் லெவலில் சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ஹார்ட் பீட்டில் வேர்ட்ஸை வச்சுப்பாங்க. அந்த வேர்ட்ஸை வச்சுட்டு ஒருத்தர் ஹக் பண்ணும்பொழுது, இப்போ நான் பண்ண இல்லையா, இப்படி காட்டும்பொழுது 3 எண்ணம் சிந்தைக்குள்ளே வந்தா மாதிரி அவங்க நம்ம செய்கைகள் மூலமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த செய்கை மூலமாக நமக்கு விளக்குனாரு அப்படின்ற நியூஸ்லாம் வெளியில் வர்றதுக்கான ரீசனே இதுதான். ஸோ அந்த ஹார்ட் பீட்டில் அதை வச்சுக்கிறது, கைகளுடைய துடிப்பில். இப்போ ஹார்ட் பீட் லெவலில் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இப்போ ஹார்ட் பீட் இங்கே இருக்குது, கையில் நீங்கள் வச்சிங்கன்னா ஹார்ட் பீட் கேட்கும். நீங்கள் பொறுமையாக அமைதியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டு உங்கள் சிந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிந்தனை எழுத்துக்களும் அற்று போகும்போது, சப்தங்களும் அற்று போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சிந்தை உருவாகும். அமைதியான அந்த சிந்தை வரும்பொழுது நாம் எப்படி வாழணுன்றத மனசில் சிந்தையில் வச்சுக்கிட்டு, மற்றவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குற மனுஷன்லாம் எப்படிப்பட்டவங்களா வாழணுங்கிறத இதயத்தில் வச்சுட்டோம்னா ஹாப்பியான ஒரு வாழ்க்கைன்றது இருக்கும். அது பிறர் வாழ சிந்தை கொண்டு வச்சோம்னா சந்தோஷம். பிறர் வாழ சிந்தை கொண்டு வச்சோம் அப்படின்னா உலகமே சேர்ந்து எதிர்க்கும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ என்னன்னா, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனசு, பிறர் வாழ சிந்தை கொண்டவங்க வாழ போகிறாங்க, பிறர் வாழ சிந்தை கொண்டவங்க சிந்தை கட்டு ஒழிய போகிறாங்க. மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகிய தருணங்கள் சந்திக்கிறார். ஒரு விட்டு நாங்கள் பாட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.